ஐயா நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் கட்ட மாட்டீங்களே. டேய், ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா. பாத்துக்க. அது இல்லையா சம்பளத்து. சம்பளமா? ஆமா. என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துச்சு ஐயா. பாட்டி வேற ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஐயா. ஓ, உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா அது, எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிராளுங்க, மத்த முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. ஏய், ஒரு 10,000 ரூபாய். நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி நீங்க ஈரோடு வாணும் முதலாளி. இந்தா என்ன பாக்குற? டெலிபோன் பில்றா 3500 ரூபாய் கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபாய் மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? போ. ஏய், ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க போய் கொஞ்சம் இல்ல. வெரி குட். என்ன பாட்டேன்? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இல்ல? ஆமா. நான் போறேயா. ஏய், ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா நான் போறேயா. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய், ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி. நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள், உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. எப்ப போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டு. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா, உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல. இங்க இங்க. டேய், இப்ப உள்ள வேலை பாடுறா. டேய், சைத்தான் கி பச்சா டோட்டலா க்ளோஸ் பண்ணு. சார், போமா. நான் இன்னும் 2-3 நாள்ல மெட்ராஸ் போறேன். நீயும் போறியா? வேற யார் போனா? உனக்கு தெரியாதா? இந்த சைத்தான் கி பச்சா ஓடி போயிட்டாமா. டெலிபோன் பில் கட்டுறதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்த, அந்த பணத்தை சுட்டுட்டாமா. சுட்டுட்டான்னா? ஓ, சுட்டுட்டான்னா உனக்கு புரியாதா? சுட்டுட்டான்னா திருடிட்டான் அப்படிங்கிறதுக்கு தமிழன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சொதப்பிட்டான், இந்த பேஜாரு, நாஸ்தா மாதிரி. அப்ப டெலிபோன் ஒர்க் பண்ணாதா? என்ன டெலிபோன் கனெக்ஷன் மட்டுமா கட் ஆயிருக்கு? நம்ம ஊர்ல காதலே பூரா கட் ஆயிருச்சுல. சாந்தா சங்கருக்கு போன் பண்ண முடியல, அகிலா அன்பழகனுக்கு போன் பண்ண முடியல, கமலி நீயும் உன் காதலனுக்கு போன் பண்ண முடியாம கண்களையும் நிக்கிற. நீ மேட்டர் சொல்லு. சார், நான் மெட்ராஸ் போயிட்டு 10 நாளுக்குள்ள வந்துருவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு எனக்கு சொல்லணுமா மேட்ர? நீ கவலையே படாதமா. தம்பி போன் பண்ணிச்சுனா அத கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொரியர்ல அனுப்புறேன். தம்பி பாட்டு பாடுமா? எனக்கு தெரியாது. இல்ல பாடுனாருன்னா ஒரு சாங்கே அனுப்பலான்னு பார்த்தேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேங்க. டேய் கலியபெருமாள், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
பையனை என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தான்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். டேய் போய் சேட்டை கூட்டு வா. கட்டங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, காதல வாழ வைப்போம். Sit down, Surya. Sit down. I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras? You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது, இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான், அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே. லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒண்ணு செய்யி, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு. பாப்பலாம். तू इधर बैठो. तू क्या करते हो? बैठो ना. बुलाता है सुनता नहीं. बैठो. போயிட்டு வரேங்க. इतना जल्दी क्यों? होली आने वाली है. होली के बाद चले जाना. इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है. पापला வரேங்க. வரேன். டேய் नीचे उतरो. इधर आ. हां इधर आना. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? இல்லண்ணே, சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க. ஆனா அப்பப்ப சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான், இனிமே இல்ல. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. இது உன் வாழ்க்கை பிரச்சனை, விளையாட்டு எடுத்துக்காத. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. Hold on. Hold on. Hold on. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. ஐம் சாரி. பொம்பளைங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்ட போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக், ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோல போலாம். போலாம் சார். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்க தான். இல்லைன்னா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாம கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்க தான் சார். ஜெய்ப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி மதுரையில கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்க சார் போனோம்? குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜ்ல ரூம் கிடைச்சா போதும்.
நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சிட்டு நேரா வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அங்க குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்ல. நல்லா சொன்னீங்க சார் நீங்க.